தாமஸ் பாஸ்டர் தலைவர் மாறுவதற்கு முக்கிய பங்கு பாஸ்டர் முக்கிய அவர் தலைவர் ஆகிறதுக்கு முக்கிய இவர் தான். அந்த காலகட்டத்துலதான் பாஸ்டர் இஸ்ரவேல் அவங்களும் ஃபுல் காஸ்பல்ல வைஸ் பிரசிடென்டா உபத்தலைவரா அப்படி ஊழிய பாதைகள் முன்ன போச்சு. அப்படி திருநெல்வேலி மாவட்டத்துல எப்படி இந்த ஃபுல் காஸ்பலை கொண்டு வந்தீங்க நீங்க? ஃபுல் காஸ்பல் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்துல? அது நம்ம யாரு காங்கிரஸ் பாஸ்டர் காலத்திலேயே எங்க வீட்டுக்காரருக்கு இந்த பக்கம் எப்படியாவது இதை சபை ஊழியமாக்கணுமே அப்படின்னு ஆசை இருந்தது. அப்படி ஆசை இருக்கும்போது சில சன்னியாசிமார் இவர்களோடு ஐக்கியமானாலும் ஊழியக்காரர்கள் ஐக்கியமானாலும் அப்ப இவங்களுக்கு வாலிய கொண்டாட்டி இந்த வாலிய சன்னியாசிமாரை வச்சு எப்படி நாம வச்சு நடத்துவது? ஊழியத்திலையும் சரியான ஒரு வாய்ப்பு வசதி கட்டட வசதிகளும் இல்லை. என்ன செய்ய அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீரத்துல குழப்பம். அதனால பக்கத்துல திருப்பதி, கருணாபதி, கரிசல் அப்படி இடங்கள்ல சின்ன சின்ன இடங்கள்ல இடம் எடுத்து தனித்தனியா அந்த சன்னியாசிமாரை வச்சு ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஃபுல் காஸ்பலோட இணைச்சிட்டாங்க. தனித்தனியா அங்க இந்த சபையை உண்டாக்கி ஃபுல் காஸ்பல் சபைகளோட ஸ்தாபனத்தோட இணைச்சிட்டாங்க. ஆகையினால அவங்க தான் எங்க வீட்டுக்காரங்க தான் ஃபுல் காஸ்பல் ஐக்கியத்தை சபைகளையும் இணைக்கும் ஒரு பாலமாக. அவராலேயும் சில சபைகள் கட்டப்பட்டதா கேள்விப்படியும். அது எந்தெந்த சபைகள்? அவர்களை கொண்டு தான் திருநாப்பள்ளியில ஊழியம் கட்டப்பட்டுச்சு, ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆமா, திருக்கரங்குடியில அவர்கள் மூலமா தான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஊழியம் கட்டப்பட்டுச்சு. வள்ளுவர்ல ஆவிக்குரிய பெண்டேகோஸ்து ஊழியம் ஃபர்ஸ்ட்ல அவங்க மூலமா தான் ஆரம்பிக்கப்பட்டது, கட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்த 3 இடமும் முக்கியமான ஒரு இடம். ஆமா, உப்புருளி என்று சொல்லப்படுகிற இடத்திலையும் அந்த பட்டாளம்பரத்தியார ஆதரவா இருந்தாரு. அதன் மூலமா அங்கேயும் ஊழியத்தை என்ன செய்தாரு. ஆமா, அப்படியே சில சபைகள் இது மூலமா கட்டப்பட்டுச்சு. ஆமா, அது இந்த ஃபுல் காஸ்பல்ல இணைக்கப்பட்டு இருந்தது. அந்த கால ஊழியத்துல நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணீங்க உங்க பொருளாதாரங்கள்? பிள்ளைகள் ஒரு சைடு, பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. ஆமா, பிள்ளைகள் பிறக்கிற காலங்கள்ல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு எண்ணமே வராது. ஆமா, பிள்ளைகள் பிறக்கிற காலங்கள்ல நம்ம டோனூருக்கு நல்ல மிஷனரி ஹாஸ்பிட்டல் இருக்க, அங்க போவோமே அந்த சிந்தனையே வராது, அந்த எண்ணமே வராது. நமக்கு அதிசயமா அந்த வீட்டுல பிறக்க வச்ச எல்லா பிள்ளைகளும். அப்ப மொத்தம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? மொத்தம் 8 பிள்ளைகள். 8. எத்தனை ஆண் எத்தனை பொண்ணு? 6 ஆணு 2 பெண்ணு. 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளும் வீட்டுலதான். உள்ளூருக்குள்ள மிஷனரி ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தோம். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் மேல சரியான அன்பு வச்சுட்டேன்னு இனி அவரு அன்புள்ள தெரிஞ்சு போச்சு. அவரால் ஒண்ணும் முடியாதது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. வயிற்றுல உருவாக்குறவரு பிறக்க வைப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குள்ளே வந்துட்டு, அதனால 8 பிள்ளைகளும் வீட்டுலதான் எனக்கு டெலிவரி அத்தனையும் வீட்டுலதான். கொஞ்ச நேரம் வேதனை உண்டு, வல்லை சொல்லிக்க வேதனையோடு பிள்ளை போயிடுவாங்க. அந்த வேதனை சைக்க கட்டர் வளர்ந்துட்டாரு. ஒரு டெலிவரிக்கு 8 பிள்ளை. சோனுக்கு முந்தினது 8 பிள்ளை. ஆமா, அந்த 2 பிள்ளையும் வயிற்றுல இருக்கும்போது நான் என்னையே நம்பல. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அதுக்கு முந்தையெல்லாம் ஒண்ணு அது எனக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியல. ஆனா 2 பிள்ளை அந்த இடத்துல கிடக்கும்போது
ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த 2 மாச கருவா இருக்கும்போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அது உட்காரவும் முடியாது, எழும்பவும் முடியாது, நடமாடவும் முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்களும் கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க ஊழியத்துக்கு போயிடுவாரு, எனக்கு ஒட்டாசைக்கு யாரும் கிடையாது. எங்க மாமியார் உண்டு, அவங்க முந்தின பிள்ளைகள பார்க்க கையில் தூக்கிட்டு அங்கே போயிடுவாங்க. எனக்கு ஒட்டாசைக்கு ஆட்கள் கிடையாது. நானும் மற்ற ஆட்களையும் தேடவும் இல்லை. கடைசியில அந்த 2 பிள்ளைகள் வயிற்றுல இருந்து எனக்கு தெரியாது. அந்த காலங்கள்ல எங்க சபைக்கு ஒரு அம்மா வந்துகிட்டு இருந்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டரா இருந்தது. அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சது, அக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஒரு தடவை இப்படி கஷ்டப்படல, நீங்க குழந்தை பிறகு மட்டும் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த தடவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல எப்படியாவது பார்க்கணும், நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு வாய்ப்பை தந்துச்சு. ஆனா நான் அதுக்கு இடமே கொடுக்கல. டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடும் அம்மா அப்படின்னு சொல்லிச்சு. வேற ஒண்ணும் செய்யட்டான், டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடும். அந்த அம்மா எவ்வளவோ பிரயாசப்பட்டுச்சு. நான் சொல்லிட்டேன், விசுவாசிட்டா விசுவாசிக்கலாம், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சாச்சு, இனி வச்சாலும் ஆண்டவருக்காக இத்தனை பிள்ளைகளை பற்றி ஆண்டவருக்கு இல்லாத அக்கறையா நமக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கு. ஒரே விசுவாசம் தான். நான் அந்த அம்மாட்ட சொல்றேன், எனக்கு அது இலவசமா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பாட்டுட்டு வச்சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு வீட்டுல கொண்டு சேர்த்துவேன்னு சொல்லிச்சு. அவ்வளவு வாய்ப்பு வந்த பிறகும் நான் அதுக்கு அனுமதிக்கல. வேண்டாம், எனக்கு நம்பிக்கை விசுவாசம், எனக்கு பரவாயில்ல தெய்வம் இருக்காது அப்படின்னு நான் என்ன செய்துட்டேன். கடைசியில அது 5வது மாசத்துல எனக்கு சரீரத்துல ஊழிய பாதையில ரொம்ப பாடு. குடிச்சோம், குடியாமல் புல்காப்பில் இருக்கும்போது, பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அரைப்பட்டினியும் காப்பட்டினியும் முக்காப்பட்டினியும் காப்பி இல்லாத நாட்களும். பொருளாதாரமும் ரொம்ப 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 கம்மியா இருந்த காலம், ரொம்ப கஷ்டம். காப்பி கூட போடுறது அநேக நாட்கள் காசும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. உப்பு வாங்குறதுக்கு காசு இல்லாம அது 10 பைசா இருந்தா போதும், உப்பு வாங்கலாம். 10 பைசான்னா இன்னைக்கு உள்ளதுக்கு என்ன மதிப்பு? அன்னைக்கு 10 பைசாக்கு என்னென்ன வாங்குவீங்க? அந்த காலத்துல 10 பைசா கொடுத்தா அரை பக்கம் உப்பு வாங்கிட்டு வரலாம். உப்பு வாங்க கூட காசு இருக்காது. ஆமா, அவ்வளவு கஷ்டம். தரித்திரத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில பிள்ளைகளையும் தந்து அந்த பிள்ளைகளுக்கும் பலன் கொடுத்து, மூத்த பிள்ளைலாம் ஒரு நாள் ஒண்ணுமே குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. கடைசியில குறிக்கப்பட்ட டைமுக்கு பள்ளிக்கூடத்து போகணும். பள்ளிக்கூடத்தே மயக்கத்துல விழுந்து கிடந்துக்கா. பசி தாங்க முடியல. 4ஓ 5ஓ படிக்கும்போது பசி தாங்க முடியல, மயக்கத்துல விழுந்திருக்கா. அந்த டீச்சர் கூப்பிட்டு, அவருக்கு பட்டு கொடுத்த டீச்சர் கூப்பிட்டு, என்னம்மா குடிச்சா இன்னைக்கு காலையில, என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டிருக்கு. இவ ஒண்ணும் சொல்லாம இருந்திருக்கா. சொல்லுமா, காலையில காப்பி கிடைச்சுதா? காப்பி கூட இல்ல டீச்சர், எங்க வீட்டுல இன்னைக்கு ஒண்ணும் இல்லை டீச்சர் இருக்கா. அந்த அம்மா மயக்கத்துல விழுந்துட்டு இருந்த பிள்ளை, நீங்க என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த பிள்ளை நம்மள காட்டியும் கொடுக்கல, ஆனா இப்படி தாத்தா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே கஷ்டத்தின் பாதை, பாடுகளின் பாதை, மகா பயங்கரமான பாடுகள். ஒரு நாள் கோதுமை கிழிச்சு என்னது அரிச்ச உமி அரிச்சு தோசை சுட்டுட்டு போட்டிருந்த உமி ஒரு சட்டிக்குள்ள கிடந்தது. ஒண்ணுமே இல்லாம அந்த உமிய தட்டி, அந்த உமிக்கிற கிட்டத்தட்ட உப்பை குறைந்த உப்பை போட்டு அப்படி கலக்கி தோசை கல்லுல ஊட்டினா எண்ணெய் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, தோசை கல்லுல ஊட்டினா அது கரியுது.
உமி இல்ல, உமி இல்ல, அது மாவுன்னா வேகும். இது உமி எண்ணெயும் தரதுக்கு இல்ல. அது ஊட்டின உடனே கறியுது, கருப்பு கருப்பா என்ன செய்யுது, மாத்தி 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 போட்டா கறியத்தான் செய்யுது. கடைசியில பிள்ளைகள் பசியில துடிக்கி, சின்ன பிள்ளைகள் பசியில துடிக்கி, அதை கொண்டு பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யறேன், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பின்னுங்க மக்கா தோட்டத்துக்கு போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. அந்த பிள்ளைகள் பசியோட தூக்கி வச்சுக்கு பிச்சு பிச்சு திங்கு. ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு நோயும் வரல, ஒரு வியாதியும் ஒரு வயிற்று கேடும் ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் அதான் என்ன செய்து கொடுத்தாரு, அப்பமா மாத்தினாரு. ரொம்ப கஷ்டம், நெருக்கம், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட காலம், பயங்கரமான பாடுகள் நிறைஞ்ச பாடு. அப்ப காணிக்கைகள் அப்படி அந்த அளவுல எல்லாம் ஜனங்கள் காணிக்கைகளும் தரித்திரப்பட்ட விசுவாசிகள், சில விசுவாசிகளும் கொஞ்சம் விசுவாசிகள் தான். அது பூரா கூலி வேலைக்கு போறது, பூரா தரித்திரப்பட்டது. நம்ம கொடுக்க மாட்டோமான்னு எதிர்பார்ப்போம். ஊழியக்காரர்கள் நமக்கு தர வேண்டாவளா, ஊழியக்காரருக்கு எப்படியும் வருமானம் கிடைக்குமே, நாளா பாவங்களுக்கும் போறதே தானே, நமக்கு கொஞ்சம் உதவி செய்ய மாட்டாவளான்னு எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசிகள். ரொம்ப தரித்திரப்பட்ட விசுவாசிகள், பாவப்பட்ட விசுவாசிகள். அப்போ உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தோமே, எதுக்கு வந்தோம் அப்படி ஏதாவது ஒரு மனசு, அந்த எண்ணமே வரல, அந்த எண்ணமே வரல. ஆனா ஆரம்ப காலத்துல தேவனாப்பேட்டில ஊழியம் ஆரம்பிச்ச ஆரம்பத்துல தேவனாப்பேட்டி விசுவாசிகள் கொஞ்சம் நல்ல விசுவாசிகள், விவசாயிகளும் பனையேரிகளும். அதனால அங்கிருந்து கொஞ்சம் நெல்லும் வரும், கொஞ்சம் கருப்பு கட்டியும் வரும், ரெண்டும் வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த காலத்துல ஒரு சிபிஎம் ஊழியக்காரன் வந்து இங்க வந்து சேர்ந்தாரு, எங்களோடு கூட வந்து ஐக்கியப்பட்டாரு. சிபிஎம்ல ஒழுங்கினமா இருக்கு, ரொம்ப ஒழுங்கினத்தை கண்டேன், எனக்கு அங்க இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் இங்க வந்து சேர்ந்தாரு. அவரு இங்க உள்ள பாடுகளை எல்லாம் பார்த்தாரு. சின்ன பிள்ளைகள் என்ன பாடு பண்றீங்க, பாஸ்டர் கூட தேவனாப்பள்ளி போய்க்கு போவாரு, அங்க இருந்து கருப்பு கட்டிய கொண்டுகிட்டு வருவாரு. எங்க பாஸ்டருக்கு பெரிய இருக்காது அங்க உள்ள வேலை கொண்டு வரணுக்கு, ஆனா அவர் மூலமா என்ன செய்கிறோம் வந்துடும். அவர் இந்த பிள்ளைகளும் பார்க்காட்டலாம், அவர் இங்க கொண்டு வந்துடுவாரு. ஆமா, அவரு ரொம்ப ஆதரவா இருந்தாரு, ரொம்ப உதவியா இருந்தாரு. பிறகு அவரு போயிட்டாரு. ஆனா பிள்ளைகள் பாவம் தான், சின்ன சின்ன பிள்ளைகள். அந்த காலங்கள் தான் 4வது பிள்ளை பொன் பிள்ளை, 4வது பிள்ளை சீலா பிறந்திருக்கா. அவ வயிற்றுல இருக்கும்போதே பசி கொடுமை எனக்கு அநேக நாள், குடிச்சும் குடியாமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும், அதுல வயிற்றுக்குள்ள உள்ள பிள்ளை பழையங்க போயிட்டு போச்சு. அவ பிறந்திருக்கும் போது அவளுக்கு ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்க முடியாது, ஒரு இட்லி வாங்கி கொடுக்க முடியாது, காப்பி தரமுண்டாவளான்னு ஆசைப்படுவாங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு இட்லியாவது அங்க தரமுண்டாவளான்னு எதிர்பார்ப்பாங்க, ஒண்ணும் கிடையாது. அப்படி பசி கொடுமையினால அநேக நாள் சரீரமே பலவீனப்பட்டு ஒரு பக்கம் சாத்தாங்களே பயங்கரமான போராட்டம், வியாதி ஒரு பக்கம், ஒரு பக்கம் பசி கொடுமை, பத்னி. ஆனாலும் இவன் ஊழியத்துக்கு நிக்கால, இனி பிள்ளைகளை வியாதியில போடும், வியாதி கொடுமை, வியாதியிலெல்லாம் பட்டிருக்க பாடு பெரிய பாடு. ஆகையினால ஒரு வயசுல நடக்கக்கூடிய பிள்ளை 3 வயசுல நடக்க முடியாது, 3 வயசுல நடக்க முடியாது, ஊண்டு 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 தான் போவோம். இந்த காலத்துல ஒரு வயசுல பிள்ளைகளுக்கு என்ன ஓட்டம் ஆடும், 3 வயசுல அவளுக்கு நடக்க முடியாது. எங்க மாமியார் காலை தொட்டு தொட்டு தடையை சோமுங்க, ஏசப்பா இந்த பிள்ளை நடக்குமா ஐயா, சப்பானில தான் இருக்குமா ஐயா, உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்க பலம் கொடுக்கணும் ஐயா அப்படின்னு எங்க மாமியாரு அந்த 4வது பிள்ளை காலை கையெல்லாம் தடவி சோமுழுவாவ. பசி கொடுமையில பட்னியில அது இதெல்லாம் நடக்க முடியாது, அது சுயாதீனமா விடுதலையில நடமாட முடியாது.
அதனால எங்க மாமியாரு அது சரீரத்தை தொட்டு தடவி தடவி கால்களெல்லாம் தடவி தடவி ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைய பலப்படுத்துங்க ஐயா, பிள்ளைய பலப்படுத்துங்க ஐயா அப்படின்னுட்டு. அவ 3 வயசுக்கு பிறகுதான் மெதுவா நடக்க ஆரம்பிச்சா. அவ ஒரு நாள் 8, 9, 10 மணி வரல நம்ம அம்மா எங்கேயாவது தருவா வந்து காட்டு 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 இருந்து பார்த்துட்டு ஒன்னும் கொடுக்கல. நான் எனக்கும் ஒன்றுக்கும் வசதி கிடையாது. அதனால அங்க தெருவுல கம்பு கிழங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த இந்த கம்பு கிழங்காவது போய் என்ன செய்வோம், கொஞ்சம் காசு இருக்கு, அதுக்கு கம்பு கிழங்காவது வாங்கி அவிச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு. அந்த காலத்துல காசு குறைதான், அவன் கம்பு கிழங்கு விலை ரொம்ப குறைவுதான். அதை கூட வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ஒரு நாள் கொஞ்சம் காசு இருக்குன்னு போய் அதை வாங்கிட்டு வந்து அடுப்புல போட்டு வேக வைக்கேன். வேக வைக்கும்போது பிள்ளை பசி கொடுங்க இருந்து 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 பார்த்துட்டு கையில தட்டு பிரேட்டை கையில வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. அம்மா இப்ப சீக்கிரம் அடுப்பு மூட்டி இருக்காவ, சீக்கிரம் நமக்கு இப்ப கஞ்ச காய்ச்சி கொண்டு தருவாவ அப்படின்னு தட்டை பிரேட்டை வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கா. நடக்க முடியாது, சப்பானியா இருக்கா. 3 வயசு பிள்ளை. பயங்கரமான ஒரு சம்பவங்கள் தான். அப்ப கடைசியில அவளால இருக்க முடியல, மெல்ல தட்டையும் கொண்டுகிட்டு ஊண்டு 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 அடுப்பு கிட்ட வாரா. நான் அடுப்புல டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல விறகு அடுப்பு தான், இப்ப பூரா கரண்ட் அடுப்பும் கேஸ் அடுப்பும். இந்த காலம் நாகரிக அடுப்பு இல்ல, அந்த காலத்துல விறகு அடுப்பு தான். விறகு வாங்க கூட காசு இருக்காது. காட்டுக்குள்ள பெட்டியை தூக்கிட்டு போவேன், பெட்டியை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போய் விறகு விறகிட்டு வருவேன். ஒரு ஊழியக்காரி, நான் ஊழியக்காரி, காட்டுக்குள்ள போய் பெட்டியை தூக்கிட்டு போய் விறகு விறகிட்டு வருவேன். அப்படி வந்து அந்த அத கம்பு கிழங்க அவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ இருந்து இருந்து பார்த்துட்டு பசியும் தாங்க முடியல, மெதுவா இருக்க இடத்தை விட்டு ஊந்து 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 பாத்திரத்தை கொண்டுகிட்டு அடுப்புகிட்ட வந்துட்டா. ஊந்து ஊந்துதான் வாரா, நடக்க முடியாது. அந்த அடுப்பு கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கா. அப்படின்னா நேரம் ஆகிட்ட அடுப்புல கிழங்க போட்டு இவர் அவிஞ்சுட்டான்னு பாப்போம், வெந்துட்டான்னு பாப்போம் அப்படின்னு ஆசை வச்சு மெதுவா தூக்கனே இல்ல இவா சுவாருனே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. தட்டு வச்சுட்டு இருந்த பிள்ளை. நம்ம அம்மா கண்டிதான் காய்க்காவ, சோறுதான் பொங்குதாவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆசையோட பிள்ளை இருந்திருக்கு. கடைசியில நான் தூக்கும் போது அது கம்பு கிழங்கு. கம்பு கிழங்கு மட்டும் இல்ல, அதை எடுத்து பிரிக்கிறே அவியாத கிழங்கு. எவ்வளவு தீ போட்டாலும் வேகாது, அப்படிப்பட்ட கிழங்கு. அதை எப்படி பிரிக்கலாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுது. அந்த உடனே அவ பாட்டா ஏமாந்து அவ வந்தது சந்தோஷமா கஞ்சி கிடைக்கும் பிள்ளைட்டையும் கொண்டுகிட்டு வந்த பிள்ளை ஏமாந்து தட்டை தூக்கி எரிஞ்சிட்டு தட்டத்துக்கு இப்படி தகான்னு போட்டுட்டு அது பாட்டுல உண்டு உண்டு போகுது. கட்டை பார்க்காதுல. அப்படி எவ்வளவு பாடுகள் மத்தியில ஊழிய ஒரு சைடு வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு நாள் சாப்பாடு காலையில சாப்பிடாம இந்த பீரோடுக்கு தட்டி இப்படி விளையாடிக்கிட்டே இருந்துட்டான். சின்ன பையனா இருப்பான். அவனுக்கு அப்புறம் ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 5 வயசு இருக்கும். அப்படி என் பீரோடுகிட்ட இப்படி விளையாடிக்கிட்டே தட்டிக்கிட்டே எனக்கு தட்டிக்கிட்டு இருந்தவன் அந்த பீரோடு லேசா அதுல தட்டிட்டு தட்டுன உடனே சரியத்துல பலனில பத்தியா அந்த அடிச்சு புரண்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து கண்ணெல்லாம் நல்லா குத்திட்டு கண்ணெல்லாம் திருப்பி இருக்கு. அந்த அவங்க அப்பா அன்னைக்கு வீட்டுல இருந்திருக்காரு. நாங்க அடுப்பாங்கிற பக்கத்துல இருக்கேன், அவங்க பக்கத்துல உள்ள வீட்டுல இருந்திருக்காங்க. இந்த பையன் அங்க போய் நேரம் தட்டி தட்டி சத்தம் கேட்டுச்சு. ஒன்னும் அழுக்கம் இல்லைன்னு மெதுவாகவே பார்த்துருக்காங்க. அப்ப அவன் அப்படி கண் நல்லா குட்டனால விழுந்து கிடந்திருக்கான். அவங்களுக்கு பிள்ளை போச்சு. சதுரத்துல ஒண்ணும் இல்லையா, அந்த மயக்கம் அது ஒண்ணும் இல்லைன்னு ஒண்ணு
இந்த எந்திரங்களுக்கு ஊற்றுவது மாதிரி அதுக்கு எப்படியாவது என்ன செய்யணும். அதனால என்னை கூப்பிடுறாங்க, பிள்ளைன்னு என்ன செய்த, பிள்ளைன்னு என்ன செய்த, பிள்ளை வந்து பாரு. அந்த 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 பயங்கரமான சத்தம் அது அவை குரல் தான் சொல்லணும். அவை குரல் மாதிரி பிள்ளை என்ன செய்த, பிள்ளை வந்து பாருன்னவன். அந்த மாதிரி பெரியவ 4-5 வயசு ஆகுது, இப்படி கூப்பிட போய் ஓடியாருங்க, ஓடியாரு சோட்டரும் வாரு. அந்த தூக்கி தடவை சோட்டரும் ஆண்டவரு தடவை சரியாயிட்டான். ஆண்டவர் ஆச்சரியமா என்ன செய்வார். சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் டாக்டரா இருந்து பரிகாரியா இருந்து கர்த்தர் நடத்தியிருக்காரு. எத்தனை அனுபவங்களே சொல்ல முடியும். அந்த நேரமும் நான் ஒன்னேண்ட ஆண்டவர் தான் என்ன செய்யும். எசப்பா பிள்ளைய இப்படி இருக்கையா, ஆண்டவரே எசப்பா தோட்டங்க தடவை வந்து சரியாயிட்டான். அதுக்கு பிறகு அவன் பாட்டில் எப்போது ஓடிச்சாடி அலைஞ்சிட்டு என்ன செய்யலாம். ஆண்டவருக்கு ஏதாவது அக்கறை, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கோம், கர்த்தருக்காகவே இருக்கோம்னு இருக்கோம். அப்ப ஆண்டவருக்கு இல்லாத அக்கறை நமக்கு தேவையில்லை, அப்படித்தானே? அப்படியே ஆண்டவர் விசுவாச ஊழியத்துல ஊழியம் விசுவாச ஊழியம் அப்படி நடத்தினாரு. இப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த ரெட்டப்பிள்ளை பிறந்திருக்கும் போது அந்த 5வது மாசையில அது சரியானபடி தாய்க்கு சாப்பாடு இல்லைன்னு உடனே சரியான குடிப்பு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆகையினால அந்த சரியானபடி அந்த பிள்ளை வளர்றதுக்கு வழி இல்லை. அந்த 5வது மாசையில அது பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டு, ஆமா இந்த காயில விழுந்துன்னு சொல்லுவாங்களே சிலது, அதே போல அது நல்லா பழுக்கு முந்தி அது சரியானபடி பிறப்படும் முந்தி 5வது மாசையில அது வெளியில பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது ஆகிப்போச்சு. அதுக்கு அதுதான் ஆகாரம் போல நம்ம சாப்பிட்டா தானே, தாய் சாப்பிட்டா தானே அதுக்கு ஆகாரம் போகும். கடைசியில அந்த 5வது மாசையில டெலிவரிக்கு உள்ளாத வேதனை வந்துட்டு 5வது மாசத்துல, ஆமா 5வது மாசையில அந்த வேதனை வந்த உடனே அந்த மருத்துவ வச்சியே கூப்பிட்டோம். அந்த காலத்துல மருத்துவ வச்சு தான் அந்த பையில போட்டிருக்க மருத்துவ வச்சு மருந்து. அப்போ மருத்துவ வச்சு வந்து என்னச்சுதான் பார்த்தா, பார்த்துட்டு அவ சொல்லிட்டா, இன்னும் அது வந்து சரியா அது கனி ஆகல, பழமா ஆகல, அது பழுக்கல, பழுத்தாதான் லேசா பிறக்கும். அது அந்த பழம் பழுக்கல, அது பலனுள்ளது இல்லை. ஆகையினால அது இப்ப பிறக்கணும்னா கஷ்டம், அதுக்கு பலனும் இருக்காது, அது நெருங்கி வர்றதுக்கு அதுக்குரிய பலனும் இருக்காது அப்படின்னு அந்த மருத்துவச்சு ஏண்ட மட்டும் பிரயாசப்பட்டு பார்த்தா. அந்த காலத்துல சில பிரயாசங்கள் உண்டு, பிரயாசப்பட்டு பார்த்தா இனியும் நடக்காது அப்படின்னு தூர போயிட்டு இருந்துட்டான். அந்த அம்மா சாவ போகுது, இனி அதை நம்ம பார்க்கப்படாது அப்படின்னு அந்த மருத்துவச்சு தூர போய் இருந்துகிட்டான். நிர்பந்தமான சூழ்நிலைகள் அந்த காலம். ஆமா, நல்லா சாப்பிடணுமா, பிள்ளைகள் வயிற்றுக்கு நல்லா சாப்பிடணும். ஆகாரம் இல்ல, அப்போ பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்ல. அப்ப அந்த நேரங்கள்ல ஊழிய பாதைகள் ரொம்ப கடினமா. அதனாலதான் நான் பிள்ளைகிட்ட சொல்லி வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது நல்லா சாப்பிடுங்க அப்படின்னுட்டு சொல்லுவேன். கடைசியில அது என்ன செய்துச்சு, அவ தூரமே இருந்துகிட்டான். இந்த அம்மா பிழைக்காது, அது பிள்ளை வெளியில நெருங்கி வரக்கூடிய அளவுக்கும் அது பலன் இல்லை, அது இதோட செத்து போகும், நம்ம அந்த பரிதாபத்தை பார்க்கப்படாது அப்படின்னு தூரமே இருந்துகிட்டான். எனக்கோ வேதனை தாங்க முடியல. அந்த ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா ஊழிய பாதையில நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்க, இந்த நேரம் எது நீங்க எடுத்தீங்கன்னா இது இந்த கிராமம் முழுவதும் 100% கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை பற்றி அவங்களுக்கு மதிப்பு தெரியல, மேன்மையும் தெரியல. ஆகையினால இவன் மத்தியில நீங்க இப்ப என்ன எடுத்தா தேவன் நாம என்ன செய்யும், அதனால இப்ப என்ன எடுக்க கூடாது, எக்காரணம் ஒண்ணு எடுத்துடாதங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம். வயிற்றுல பிள்ளை
அது வேதனை, அது உள்ளேயும் இருக்க மாட்டேங்குது, வெளியிலையும் வரக்கூடிய அளவுக்கு பலன் இல்லை. அது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ படுற வேதனை, வேதனை பட்டவர்களுக்கு தெரியும். அது இப்போ உள்ளதான் உடனே ஆஸ்பத்திரியில் போய் வேதனை மடக்கி ஊசி போட்டு வேதனை, பயங்கர வேதனை. அது வந்து வெளியும்பவங்க விலையும் அங்க கிடக்க முடியாது. அது ஒண்ணு இல்லை ரெண்டு, பட்ட வேதனை கொஞ்சம் கூட கிடையாது. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த கதை என்ன எடுத்து எடுனா அவ நம்மள மறுத்துருச்சு, இந்த அம்மா செத்து போகும் அப்படின்னு அது விட்டுட்டு தூர போயிட்டு, என்னை எடுத்தா உங்க நாமம் தான் தூசிக்கப்படும். முந்தின பிள்ளைகளும் இருக்கு, ஊழியம் ஊழியம் என்னை ஊழியத்துக்குன்னு கொண்டு வந்து அவரும் தலை நீட்டி ஊழியம் செய்ய முடியாது. தலை நீட்டி ஊழியம் செய்ய முடியுமா? அதனால நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவருக்கு தெரியும் தானே ஏற்கனவே, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துல அது என்ன செய்துட்டு பறந்துட்டு, ஆனா மூத்தது முறையில பறந்தது, வாய 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 பறக்கு, அதுக்கு ஜீவன் கிடக்கு. வாய வாய மைனா குஞ்சு மாதிரி வாய வாய பழக்கு. அது 2-3 வாயதான் 2-3 நேரம் வாய வாய பழந்தது. அடுத்தால என்ன செய்துட்டு ஜீவன் போயிட்டு, அடுத்தால வந்தது லேசா துடிக்கதான் செய்துச்சு. ரெண்டுக்கும் உயிர் இருந்ததுக்கு லேசா துடிக்கதான் செய்யுது. அது என்ன செய்து போச்சு. இதுக்கு மத்தியில எங்க புருஷனார் உள்ள ஒரு அக்கா உண்டு. எங்க வீட்டுக்காரரு வந்து வெளியில ஊழியத்துக்கு போயிட்டாருன்னா, அந்த பரிதாபகரமான நிலையில இருக்கும்போது ஊழியத்துக்கு போயிட்டாரு. எங்க மைனியார் வந்து போன் போட்டுட்டாங்க, உன் பொண்டாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கா, உடனே புறப்பட்டுவாங்க. அவர் வந்திருக்காரு. அவர் வந்தவர் அதை சட்டம் பண்ணல, சட்டத்துக்கு சித்தமா அங்க வெளியே நடக்கும். பாஸ்டருக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவங்களே அதை அடக்கம் பண்ணதில்லை, அவங்களே பண்ணிட்டாங்க. அது மீன பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பின்னாலேயே இதுல ஒரு முடுக்கு கிடந்து, இப்பவும் முடுக்கு கிடக்கு. அதுலயே என்ன செய்தாச்சு, சின்ன குழந்தை தான், 2 ஒரு பிள்ளைக்குள்ள இருக்காரு. அது அந்த முடுக்குல அந்த காலத்துல சோர்ந்து போகாம ஊழியர்கள் தடை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆண்டவர் அற்புதமான தெய்வம், அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா. இயேசுவை போல தெய்வம் உலகத்துல ஒரு தெய்வமும் கிடையாது. வேதனை சோதனை நெருக்கத்தின் மத்தியிலும் நல்லவர்னு சொல்லுவதற்குள்ள ஒரு பலன் ஆண்டவர் தந்தாரு. இன்னைக்கு ஊழியத்துல சகல வசதியும் கொடுத்தாலும் கூட ஊழியத்துல அநேகருக்கு நிற்க முடிய மாட்டேங்குது.